guys, இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் கல்கி. படம் கல்கின்னு வச்சதுக்கு பதிலாக கலக்கின்னு வச்சிருக்காங்க. மண்டமுடிய ஒரு கலக்கிட்டாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரி. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், பிரபாஸ், கமல் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் மித்தாலஜி அண்ட் சயின்ஸ் இதோட காம்பினேஷன் தான். பட ஸ்டார்டிங்லேயே மகாபாரத போர் நடந்து முடியுது. அதுல துரோணாச்சாரியோட மகன் அவர் தான் அமிதாப் பச்சன். அவருக்கு கிருஷ்ணர் ஒரு சாபம் விடுறாரு. நீ சாகவே மாட்ட, உன் உடம்பு ஃபுல்லா இந்த மாதிரி ரத்தம் ஒழிஞ்சிட்டே இருக்கும். இந்த சாபம் உனக்கு போகணும் அப்படின்னா கலியுகத்துல நான் மறுபடியும் பிறப்பேன், அப்ப நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கலியுகமும் வருது. காசியில மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு கமல். அப்போ அவங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எக்ஸ்டர்னல் இன்ஜெக்ஷன் ஏதோ போட்டு அவங்களோட வயிற்றுல ஒரு கருவுரை செய்கிறாரு. அந்த சிசம் மூலமா ஏதோ ஒரு சீரம் எடுக்க ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல தான் தீபிகா படுகோன் கன்சீவ் வராங்க. ஸோ இந்த குழந்தைய காப்பாற்றணும்னு அமிதாப் பச்சன் ட்ரை பண்றாரு. இந்த குழந்தைய அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீய சக்திகள்லாம் ட்ரை பண்றாங்க. படத்துல கலியுகம்னு சொல்லிட்டு ரொம்ப டல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு முட்டையை பார்த்து இதுதான் முட்டையா தொட்டு பார்க்கலாமா அந்த மாதிரி எல்லாம் ஒரு சீன் வந்துச்சு. அப்ப எல்லாரும் என்னத்ததான் சாப்பிட்டு வளர்றீங்க அப்படின்ற கொஸ்டின் வந்துச்சு. இது கொஞ்சம் லாஜிக்கலா கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. கிராஃபிக் சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அமிதாப் பச்சன், பிரபாஸ் இவங்களுக்கு உண்டான அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அப்புறம் டெக்னாலஜி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றது அட்வான்ஸ்டாக நல்லா யோசிச்சு அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த கேஜெட்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், பறக்கிற மாதிரியான கார் அந்த மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போச்சு. பிரபாஸை பில்டப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படா முடியும் அப்படின்னு நமக்குள்ளே முகம் சொல்லி வச்சிருச்சு. அதெல்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை, அதெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்கலாம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஓகே ஃபைன், எல்லாமே கொஞ்சம் நல்லா போச்சு. காமெடின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஒழுங்காக செட் ஆகலை. எந்த காமெடியுமே நல்லா சிரிப்பு வர மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைனலாக எல்லாம் படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்ப ஓகே மனசு நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர்னு பார்த்தா கமல். ஓவராலாக இந்த மூவி ஒரு ஆவரேஜ் மூவி தான். ஒன் டைம் பார்க்கலாம். எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.